லட்சங்களில் முதலீடு செஞ்சு கோடிகளை வருமானம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. அது இல்லாமல் அடுத்த அசோக் நகர் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அடுத்த அதாவது மெட்ரோ ஸ்டேஷன், நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், நியர்பை சரௌண்டிங்ஸில் பிளாட்ஸ், வில்லா அப்படிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சைட் எப்படி இருக்கிறது அப்படின்றத இங்கே உள்ள டேரக்டரை நம்ம இன்டர்வியூ பண்ணி கேட்டுக்கலாம். வாங்க நம்ம டேரக்டர் இன்டர்வியூ பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சார், இங்க சரௌண்டிங்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது சார். இது பார்த்தீங்கன்னா வந்து புது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஹார்ட்லி 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் இது. இங்கே பார்த்தோம்னா நான் 6 மந்த் பிஃபோர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 120 பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அனெக்சராக இப்போது புதுசாக வந்து லேஅவுட் வந்து சென்னை தி மெட்ராஸ் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ப்ரீ லான்ச் பண்ணோம். இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த டேட்டில் தான் வந்து நாங்கள் ப்ரீ லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரீ லான்ச் பண்ண இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட 14 பிளாட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. ஏன் இங்கே என்ன இவ்வளோ டிமாண்டு அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நியர்பையில் வந்து வேக்கன் லேண்டே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஆக்குப்பைடு. குடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், ஆதனூர், வண்டலூர், ஓட்டேரி, தாம்பரம், பெருங்குளத்தூர் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து வெல் டெவலப்டு ஏரியாவாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனில் அது இருக்குது. ஸோ அதுக்கு நியர்பையாக எங்கே வேக்கன் லேண்ட் இருக்குன்னா இந்த ஏரியாவான மன்னிவாக்கம், வண்டலூர், வாலாஜா ரோடான இந்த பகுதியில் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ஏக்கர் லேண்டு வேக்கனில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அதில் நம்ம 8 ஏக்கர் போட்டாச்சு. இப்போ 1.5 ஏக்கர் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து 14 பிளாட் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் ஸ்ரீநிகேதன் பாடசாலா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கும் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. எவ்வளவு மீட்டர்ஸ்ல சார்? சோ இங்க இருந்து ஹார்ட்லி வந்து ஒரு 600 மீட்டர்ஸ்ல வந்து ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குதுங்க சார். ஆல்வின் ஸ்கூல் அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்து படப்பைக்கு முன்னாடி வந்து ஆல்வின் ஸ்கூல் இருக்கு. பிளஸ் வந்து இங்க இருந்து நீங்க போனீங்கன்னா ஆதனூருக்கு முன்னாடி வந்து ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூலே இருக்குது வந்து. ஸோ இப்போ குழந்தைங்க படிக்கிறதுக்கு வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்காது. ரெண்டாவது வந்து வாட்டர் பெல்ட் இங்கே வந்து 40 ஃபீட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வித்தவுட் சலனிட்டி வந்து டேரெக்டாக ட்ரிங்க் பண்ணுற மாதிரியான தண்ணி தான் இங்கே இருக்குது. ரெண்டாவது முக்கியமாக எல்லாரும் கேட்குறது வந்து மழை வந்தால் வெள்ளம் வருமா அப்படின்னு. இந்த பகுதி பாருங்கள், சரௌண்டிங் நல்லா நீங்கள் கவர் பண்ணுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி. இந்த பகுதியில் வந்து வாட்டர் லாகிங்கான ஒரு ஆப்ஷன் கிடையாது. மழை வந்துச்சுன்னா ஓவராக மழை வருதும் போது வந்து என்ன மாதிரியான தண்ணி வருதோ அந்த தண்ணி அது அப்படியே கரப்பட்டு ஓடிடுவது. ஸோ இங்கே வந்து ஸ்டாக்னண்ட் லாக் ஆகிறதுக்கான ஏரியா இது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளைனான ஏரியா அது வந்துட்டு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து தண்ணி நிற்கிறது. தண்ணி மழை பெஞ்சால் எல்லா ஏரியாலும் எப்படியான எஃபெக்ட் இருக்கோ அது மாதிரி தண்ணி வருமே தவிர தண்ணி இங்கே தேங்கி நிற்கிற அந்த விஷயங்கள் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இவ்வளோ குடியிருப்புகள் வந்திருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைஃபையான மக்கள் தான் வந்துட்டு வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே 80 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கட்டியிருக்காங்க. சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து வெல் டெவலப்டு ஏரியாவாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்க சார், எவ்வளவு ப்ராஜெக்ட் சார் இந்த பெல்ட்ல மட்டும் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ இங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது 8வது ப்ராஜெக்ட் சார். இந்த ஏரியாவில் ஹார்ட்லி வந்து 1 இயர்ல இங்கே செரஸா ஃபார்ச்சூன் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2, B&B ஃபேஸ் 1, 2, 3, செரஸா டெஸ்டினி ஃபேஸ் 1 and 2, இப்போ வந்து தி மெட்ராஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு நம்ம 8வது ப்ராஜெக்ட் இங்கே பண்ணுறோம் சார். வித்தின் 1.5 இயர்ஸ்க்குள்ள வந்து இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே சார். இப்போ 8 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ 7 ப்ராஜெக்ட் மொத்தம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் எவ்வளோ பிளாட்ஸ் சார் இருக்கு சார்? ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இப்போ செரஸா டெஸ்டினியில் வந்து ஃபேஸ் 1, 1, 2 120 பிளாட்ஸ் பண்ணியிருந்தோம் சார் அதில். ஸோ அதே போல் வந்து செரஸா ஃபார்ச்சூனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 80 பிளாட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ B&B கார்டன் வந்து இன்னும் க்ளோஸாக இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே கிட்ட வந்து 120 பிளாட்ஸ் பண்ணியிருந்தோம் சார். ஓகே சார். இந்த சைட்டில் எத்தனை பிளாட்ஸ் சார்? ஸோ இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 28 பிளாட் வந்து இதில் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இது ஃபேஸிங்லாம் என்ன ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னரு, ஈஸ்ட் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங் அந்த ரேஞ்செல்லாம் இருக்குது. ஸோ அந்த காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரும் வந்துட்டு ஒரு 4 பிளாட் அவைலபிள் இருக்குங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், மக்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு வேல்யூ அடிஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கா, நீங்கள் என்ன சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க? ஸோ அது மாதிரி ரோடு, லைட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த சைட்டில் இருக்கா சார்? சார் கவர்மெண்ட்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்கள் லேஅவுட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து CMDA வித் RERA அப்ரூவ்டு. உங்களுக்கு வந்து 90% மார்க்கெட் வேல்யூவில் உங்களுக்கு லோன் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபீஸ்னா உங்களுக்கு வந்து 9,000 ரூபா வந்து நாங்கள் லோனே பண்ணி தந்துடுவோம். அது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி 40 ஃபீட் ரோடு, 3 ஃபேஸ் EB லைன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து காம்பவுண்டு
அவென்யூ ட்ரீஸு இது மாதிரியான விஷயங்கள் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஓகே சார். டெவலப்மெண்ட்னு பார்த்தா என்ன டெவலப்மெண்ட் சார் இந்த ஏரியாவில் இருக்குது? சார் டெவலப்மெண்ட் அதுதான், நியர்பை பஸ் ஸ்டாண்டே பெரிய டெவலப்மெண்ட் தான். இவ்வளோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் வந்து வேறு எங்கேயும் வேக்கன் லேண்டு கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு 5 or 10 இயர்ஸில் வந்து அசோக் நகரில் எப்படி எல்லாமே ஹைஃபையாக வரும். இன்றைக்கி அசோக் நகர்லாம் வாங்க முடியாது, 25,000 30,000 ஸ்கொயர் ஃபீட் போகுது. அது மாதிரி அடுத்த வந்து 5 to 10 இயர்ஸில் வந்து இங்கே டெவலப் ஆகும். ஏன்னா வேறு வேக்கன் லேண்டு இங்கே இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி 40 feet ரோடு 30 feet ரோடு இப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அசோக் நகரில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ரோடெல்லாம் இருக்குது, போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டபுள் எல்லாமே கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க 40 feet ரோடு மேண்டேட்டரின்றாங்க. ஸோ அதனால் நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 feet ரோடு கொடுத்துருக்கோம் இங்கேருந்து. ஸோ 40 feet ரோடுனாலே வந்து வீடு கட்டுறவங்க சைட்லேயே காரை கூட விட்டுக்கலாம், நிறுத்திக்கலாம். வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்டெண்ட்டாக நம்ம ரோடு கொடுத்துருக்கோம் சார். ஓகே சார். இப்போ வாட்டர் வந்து எத்தனை அடியில் சார் இங்கே? சார் ஆல்ரெடி என்ன சொன்னேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து 40 அடியில் இருந்து தண்ணி வாட்டர் நல்லா அருமையான தண்ணி இருக்குது. இங்கே வந்து அப்படியே அந்த தண்ணி வந்து ஆரோ போட்டு யூஸ் பண்ணுறாங்க யாருமே. இங்கே வந்து வாட்டர் கேன் யூஸ் பண்ணுற ஏரியா இது இல்லை. ஓகே சார். வேற என்ன சார்? இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்றவங்க தான் ஐடி பீப்புள்ஸ் இந்த மாதிரி தான் இங்க சார். இந்த ஸ்டெச் பார்த்தீங்கன்னா அது பாருங்க ரூபி லேண்ட்மார்க் அது. ஸோ ரைட் எடுத்தோம்னா மன்னிவாக்கம் தாம்பரம் போயிடும். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா படப்பை ஒரகடம், லெஃப்ட் எடுத்தா ஸ்ரீபெரும்புதூர், இது சிங்கப்பெருமாள் கோவில். ரைட் எடுத்தா ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ட்ரெயிட்டாக போனால் காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்குமே இந்த ரோடு கனெக்டிவிட்டியில் இருக்குது. ப்ளஸ் எய்த்தாப்பில் பாருங்கள் அந்த ரோடு வந்து நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், வண்டலூர் வாலாஜா ரோடு 100 feet ரோடு ப்ரொபோசலில் இருக்குது. அது இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து ஃபங்க்ஷனில் வரும். இது ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். 3 கிலோமீட்டருங்கிறத வந்துட்டு ஒரு 10 minutes 15 minutes ஒரு 8 minutesல ட்ராவல் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டேஷனில் வண்டியை போட்டுட்டு ஸ்ரீராம் கிட்டே போகணுன்னாலும் வண்டலூருக்கு வேலைக்கு போகணுன்னாலும் சிட்டிக்குள்ளே போகணுன்னாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இங்கே சிட்டிக்குள்ளே வேறு பஸ்ஸில் போகணுன்னா வந்து இங்கேருந்து ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 700 meters போகணும்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் 24 டிரான்ஸ்போர்ட்டபிள் இருக்குது. அங்கேருந்து தாம்பரம் காஞ்சிபுரம் வேறு எங்கே சிட்டிக்குள்ளே போகணுமோ அங்கெல்லாம் போகலாம். இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஸோ அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு. இந்த இடம் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஹைஃபையான ஏரியா இது. இங்கேருந்து ஜிஎஸ்டி 3 கிலோமீட்டர் ஹார்ட்லி வந்து அப்படியே வளைஞ்சு போனால் கூட 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஹார்ட்லி வருது. அதை 10 minutes ரீச் ஆகிடலாம். 4 கிலோமீட்டர் தூரத்தில் 40 feet ரோடு மேலே எல்லா வசதிகளும் கூடிய ஒரு பிளாட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து கால் பண்ணி வந்து இந்த இருக்கிற ரியாலிட்டி தான் ஃபேக்டா அப்படின்னு எங்கள் வேல்யூ ரியாலிட்டியை வந்து பார்த்துட்டு இது சரிதான் நான் வந்து நீங்கள் ஒன்ஸ் சொன்னீங்கன்னா வந்து செக் பண்ணுங்கள், அதன் பிறகு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே சார். லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் எந்தெந்த பேங்க்கில் பண்ணி கொடுக்குறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் பண்ணி கொடுக்குறீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா சிஎம்டிஎஃப் ரெரா அப்ரூவ்டு, அதனால் எல்லா பேங்க்குமே லோன் தருவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஃபேவராக பர்சன்டேஜ் குறைவாக இருக்கிற பேங்க்ஸாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லா பேங்க்கும் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிற பேங்க் வந்து நம்ம 90% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி, டாடா கேபிட்டல், எல்ஐசி, எஸ்பிஐ இதெல்லாம் நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே சார். ஸோ அப்போ ஒரு இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருந்தா சார் இங்கே எலிஜிபிள் ஆகி வாங்கலாம் அப்படின்ற ஒரு இனிஷியல் அமௌண்ட் எதுவும்? சார் இங்கே கைட்லைன் வேல்யூ இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000. ஓகே. ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி 9% கட்டணும். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2,70,000 வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். இங்கே பிளாட் காஸ்ட் வந்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 40 லட்ச ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட 36 லட்ச ரூபா வரைக்கும் இன்னும் லோன் பண்ணி தரோம். ஸோ வந்து ஒரு 7 லட்ச ரூபா கையில் வச்சிருக்கிறாங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே சார். இப்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து முன்னாடிலாம் நிறைய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் அப்போ லான்ச் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது, இப்போ இந்த சைட்டோட ப்ரைஸ் எவ்வளோ சார்? சார் 9 months பிஃபோர் வந்து 3600 இருந்த ப்ரைஸ் சார் இப்போ 4150 வரைக்கும் வந்துருச்சு சார். ஓகே. ஸோ ஹார்ட்லி 1 yearல வந்து உங்களுக்கு 1000 rupees கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்குங்க. ஸோ அடுத்த 3 or 5 yearsல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் அப்படியே டபுள் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே. மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த ஏரியா மட்டும்தான் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற ஏரியா. ஏன்னா வந்து பஸ் ஸ்டாண்டு நியர்பை, டிரான்ஸ்போர்ட்டபிள் நியர்பை, கனெக்டிவிட்டி நியர்பை, ஸ்கூல்ஸ் நியர்பை, காலேஜ் நியர்பை வந்து இந்த லொக்கேஷன் தான் இப்போதைக்கு வந்து சென்னை சரௌண்டிங்கில் வந்து சென்னை சபர்பனில் வந்து ஹார்ட் ஆஃப் ஏரியா எதுன்னு சொன்னால் இந்த ஊரப்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு நியர்பை தான் சார். ஓகே. இப்போ கஸ்டமர் இங்கே புக்கிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் சார் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? சார் A to Z சர்வீஸ் நாங்களே பண்ணிடுவோம் சார். அவங்க வந்து புக் பண்ண உடனே அட்வான்ஸ் பே பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட் கையில் மற்ற டாக்குமெண்ட் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து லிங்க் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். செக் பண்ண பிறகு வந்து நாங்கள் பேங்கர் லோன் வேணும்னா பேங்கர் பேசுவாங்க. அவங்க வந்து மெயிலே எல்லாமே வந்து கேட்டு கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க.
சாங்ஷன் எடுத்த பிறகு நாங்கள் டிராஃப்ட் அனுப்புகிறோம். டிராஃப்ட் அனுப்பின பிறகு நீங்கள் செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் குறித்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் சார். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு பேங்கர் டிடி எடுத்துட்டு அங்கே வருவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து முன்னாடி நம்ம ஆஃபீஸில் கட்டிடணும் சார். ஓகே சார். இப்போ இந்த இடத்துக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படி தான் சொல்கிறீங்க? இது ஒன்லி ரெசிடென்ஷியல் ஏரியா சார். இங்கே எந்த விதமான கமர்ஷியலோ கம்பெனிஸோ ஃபேக்ட்ரிஸோ இங்கே கிடையாது. அதுக்கு அலௌடும் கிடையாது. இது ஒன்லி ரெசிடென்ஷியல் பில்ட். ஓகே சார். சூப்பர் சார். சைட்டும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது சார். நம்ம சைட்டில் வேற லெவலில் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் சார். எல்லாமே வந்து தார் ரோடு, கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தார் ரோடு போட்டிருக்கோம். 30 ஃபீட்டு 40 ஃபீட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா பவர்லேயே கொடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே சார். எந்த சைஸ்லேருந்து சார் ஸ்டார்டிங் ஆகுது? சிஎம்டி பொறுத்த அளவுக்கு வந்து மினிமம் வந்து 850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் சார் சிஎம்டியில் வாங்கணும். அப்படி வாங்கினா தான் வந்து உங்களுக்கு வந்து பிளானிங் அப்ரூவல், ஹவுஸ் பிளானிங் அப்ரூவல் போகும்போது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது கீழே போகும்போது வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அதனால அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம மினிமம் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் பண்ணணும்னு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் சார். மினிமம் 1000 சார். ஓகே சார். இந்த ஏரியாவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா படப்பை இருக்குது சார். இங்கேருந்து படப்பை தான் சார் இந்த ஏரியாவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். ஓகே. பட் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் சார் வரும்? கிலோமீட்டர் அதான் சார், ஹார்ட்லி வந்து 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் சார் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே 1 இன்ச் கூட போகாது. ஓகே சார். அப்போனா ஓகே. வேறு கொஸ்டின்ஸ் கேட்குறதுனா உங்கள்கிட்ட சைட்டில் நானே பார்க்கும்போது தெரியுது. ஸோ சைட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த லென்த்து வித்துலாம் எவ்வளோ சைஸில் சார் இருக்குது அவைலபிள்? நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டாக காட்ட முடியும். 24 to 40, 24 to 43 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்கோம். ஃப்ரண்டேஜும் வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரியான வந்து மினிமம் வந்து 24லேருந்து 30-35க்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம். மினிமம் 24 ஃபீட் இருக்குது சார் ஃப்ரண்டேஜ். ஓகே சார். சரௌண்டிங்லாம் என்ன ப்ரைஸில் சார் போயிட்டு இருக்கு சார்? சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்பெனி பேரை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நியர்பை வந்து நீங்கள் என்கொயரி பண்ணினீங்கன்னா 4.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 4.4, 4.5, 5, 6, 8 வரைக்கும் இந்த சரௌண்டிங்கில் போயிட்டுருக்கு சார். நியர்பை வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 8000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்மளோட சைட்டோட சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4400 ரூபா சார் ரேட்டு. நம்ம மட்டும்தான் வந்து 4150 ரூபா கொடுக்குறோம். நேரில் வர்றவங்களுக்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்குறோம் சார். ஓகே சார். சூப்பர் சார். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட், வில்லா, அப்பார்ட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சைட்டு தான் நம்ம இன்றைக்கி ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நிறைய ப்ராஜெக்ட் போட்டு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அதில் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா ஸ்கொயர் ஃபீட்டு அவங்களோட வேல்யூ அடிஷன் பாயிண்ட்டும் சரி, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் ப்ளஸ் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே நியர்பை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு பர்ஃபெக்டான சைட்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் சென்னை பிரைம் லேண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு இங்கே நீங்கள் பிளாட் எடுக்கணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.